நேர்களே, தலாக் 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 என்று இஸ்லாமிய பெண்களை எடுத்த எடுப்பில் இன்ஸ்டன்டாக விவாகரத்து செய்ய முடியாது. முத்தலாக் சட்டவிரோதம் என, இன்ஸ்டன்ட் முத்தலாக் சட்டவிரோதம் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சர்ச்சைக்குரிய நெடுங்கால வழக்கத்துக்கு முடிவு கட்டியுள்ளது இந்திய உச்ச நீதிமன்றம். அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் மதம் சார்ந்த விவகாரங்களில் தலையிடுறதுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தரப்பும், இல்லை இது பெண்களுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயம், ஆக இந்த தலையீடு இந்த விஷயத்துக்கு முடிவு என்று அவசியம் என்று இருதரப்பும் வாதிட்ட நிலையில முத்தலாக், இன்ஸ்டன்ட் முத்தலாக் சட்டவிரோதம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அடுத்து என்ன? யூனிஃபார்ம் சிவில் கோடா, அதாவது பொது சிவில் சட்டமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை தாண்டி எழக்கூடிய பிரதான கேள்வி முத்தலாக் உத்தரவு ஆதரவும் எதிர்ப்பும். நம்முடைய இந்த விவாதத்தில் கவிஞர் சல்மா இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் மற்றும் எழுத்தாளர் திரு ஷாஜஹான் அவர்களை வரவேற்கின்றோம். மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் திரு உமர் ஃபரூக் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எல்லாருடைய முதற்கட்ட கருத்தையும் கேட்க வேண்டிய முதற் பகுதி இது. திரு உமர் ஃபரூக், இது லாங் ஓவர்டியூ, நீண்ட காலமாக மறுக்கப்பட்ட இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமை இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது வரவேற்க தகுந்த ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாம நாட்டுடைய மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய பெரும்பாலான இயக்கங்கள், அமைப்புகள் வரவேற்கின்றன. இட் இஸ் சர்டன்லி லேண்ட்மார்க். இதை நீங்க ஏன் வரவேற்க முடியாது? ஏன் வரவேற்க முடியாதுன்னா, இஸ்லாமிய அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் சொல்லப்பட்ட தீர்ப்பு இது. இஸ்லாத்திலே முத்தலாக் என்பது உடனே 3 முறை சொல்லி முத்தலாக் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை, பொதுவாக இல்லை. 20 கோடிக்கு மேலே இந்திய இருக்கலாம், அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கலாம். அதையே ஒட்டுமொத்த ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை இந்துத்துவ கண்ணாடி இங்கொன்றுமாக பிரச்சனை நடக்கிறது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்றம் நடக்குது அப்படின்னு சிஆர்பிசியை வச்சுக்காம இருக்கோமா, ஐபிசியை வச்சுக்காம இருக்கோமா? அதன் மீது என்ன நடவடிக்கைன்னு பார்க்கிறதுக்கு தானே சட்டங்கள். எந்த சமூகத்தில் குற்றங்கள் நடக்காம இருக்கு? எல்லா சமூகத்திலும் குற்றம் நடக்கத்தான் செய்யுது. சார், அது எப்படி சார் இங்கேயும் அங்கேயும் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் முடியும்? எத்தனை பெண்களுக்கு வாழ்க்கை மறுக்கப்பட்டிருக்கு? இந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை ஏன் இஸ்லாமிய பெண்களுக்கு மறுக்கப்படணும்? அப்படி எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க ஒரு சில பெண்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக மறுக்கப்படுகிறது என்கின்ற செய்தியே அபத்தமானது. அப்படி கருதுறீங்களா கவிஞர் சல்மா? இந்த வெர்டிக்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன் நானும். ஏன்னா நிறைய பெண்கள், அதாவது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு காரணம் பாதிக்கப்பட்ட பெண்கள். இப்படி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான இந்த ட்ரிபிள் தலாக், அதாவது இன்ஸ்டன்ட் தலாக், இது நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய கட்டாயம் உருவாகுது. அதனால அவங்க அணுகுறாங்க. அதுக்கான தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறதுக்காக இப்படி ஒரு தீர்ப்பா? ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் கூட அது பாதிப்பு தானே. நான் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பா அவங்க பக்கம் இருந்தா நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா எந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அதை நம்ம ஏத்துக்க முடியாது. அது தவறான அது மதத்தின் பேரால அவர்கள் தண்டிக்கப்படுறாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீதிமன்றம் ஏன் தலையிடுது? சட்டம் ஏன் இங்க வருது? இங்க மதம் சார்ந்த உரிமை. இந்த கோர்ட் தீர்ப்புல நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் படிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன், எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. குரானில் முத்தலாக் பற்றி எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. எனவே இந்த நடைமுறை மத அடிப்படை உரிமையின் கீழ் வராது. மத தத்துவத்தில் இடம்பெறாத ஒரு விஷயத்தை பழக்க வழக்கம் அல்லது சட்ட அங்கீகாரம் மூலம் பின்பற்ற முடியாது. அப்போ இதுல குரான்ல சொல்லப்படாத ஒரு அநீதி, அது குரானே சொல்லல. அப்ப அது பெண்களுக்கு அநீதியை நம்ம எதுக்காக நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கணும்? கோர்ட் அதை தானே சொல்றாங்க. இது என்ன தப்பு இருக்கு? குரானை ஆதரிச்சுதான் இந்த இது வருது, குரானை முன் வச்சுதான் இது வருது இந்த தீர்ப்பு. இதை நம்ம எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப சுருக்கமான ரிபட்டல். அப்புறம் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் சகோதரருடைய கருத்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று கேட்டால், குரானிலே சொல்லப்பட்டிருக்கிற தலாக் விஷயம் முழுமையாக
பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சில பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த பெண்ணுக்கு ஒருவரும் பாதிக்கப்படக்கூடாது, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டுமே ஒழிய ஒருவரும் பாதிக்கப்படக்கூடாது. இப்ப குர்ஆன் அதுதான் சட்டத்துடைய பார்வையாக முடியும். யார் பாதிக்கிறார்களோ அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. சமுதாயம் என்பதே தனி மனிதனை சார்ந்ததுதான். தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் சமுதாயம். இங்கே பெண்களுக்காக எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கு. திருமதி வானதி ஸ்ரீனிவாசன், இதுல பாஜக கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இது இஸ்லாமிய பெண்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியை தவிர யூ கேன் நாட் ஹைஜாக் திஸ் சக்சஸ் இல்லையா? கட்டாயம் நாங்க அப்படி சொல்லலையே. நாங்க தீர்ப்பை வரவேற்றிருக்கிறோம். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி செல்கின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கான ஒரு நல்ல தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இம்மாதிரியான பிரச்சனைகளை முன்னெடுத்து வருகின்ற அது யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம இந்த இடத்துல குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அவர்களை பற்றிய ஒரு விவாதம் இன்று பொது வெளிகளில் பேசப்படுகிறது. இன்று திருமதி சகோதரி ஷல்மா அவர்கள் வெளிப்படையாக இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற பொழுது இந்த துன்பத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு ஆதரவும் நம்பிக்கையும் கிடைக்கிறது. அதனால இந்த தீர்ப்பை ஹைஜாக் பண்ணி பிஜேபி எடுத்துக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. இந்த நாட்டில மதத்தின் பெயரால் பின்பற்றப்படுகின்ற பல்வேறு விதமான நடைமுறைகள் அல்லது குறிப்பாக அது பாலின சமத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை சரிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியிலே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நாம பார்க்கப்பட வேண்டும். அதனால இதுல கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்ல. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்பதன் வாயிலாக நாம எந்த மாதிரி ஒரு மாற்றத்திற்கு இந்த நாட்டில் ஒரு வித்திட போறோம் அப்படிங்கறது அது முக்கியமான விஷயம். திருமதி சல்மா, அதுல எங்களுக்கு எந்த அரசியல் நோக்கமும் இல்லை. உச்ச நீதிமன்றம் பாலியல் சமநிதியை உறுதிய ஆக்கியிருக்கு, அதை வரவேற்கிறோம். வைப்ரிங் பாலிடிக்ஸ் எங்களுக்கு ஏன் ஒரு அரசியல் நோக்கம் கொடுக்குறீங்க இதுலன்னு கேட்கறாங்க. இல்ல, இந்த தீர்ப்புல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் சொல்லுது இது இனிமே அதை ஏத்துக்க முடியாது, இதை செய்யக்கூடாதுன்னு பேன் பண்றாங்க. ஓகே, ஆனா இது நாடாளுமன்றத்தினுடைய பக்கமாக இதை நகர்த்துவதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றக்கூடிய நாடாளுமன்றம் என்பது நீங்க விசாகா கமிட்டி எல்லாம் அமைக்கலையா? கமிட்டி அமைப்பது வேற ஒரு விஷயத்தை கோடிஃபை பண்ணி அதுக்கு நெகட்டிவ் கான்சிக்வென்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு தீர்ப்பு மட்டுமே தெளிவுபடுத்த முடியாது. பல நுணுக்கங்கள் இருக்கு. ஹிந்து கோட் பில் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு ஏன் ஒரு பில் இருக்க முடியாது, இருக்க கூடாது? தடை செய்யுங்க. தடை செஞ்சுட்டு இது போல தவறுதலாக இஸ்லாமிய நடைமுறையில இது இருந்ததுன்னா குர்ஆனுக்கு மாற்றாக பெண்கள் பாதிக்கப்படும்படி இந்த ட்ரிபிள் தலாக், இன்ஸ்டன்ட் தலாக் சொல்லப்பட்டால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கும் கோர்ட் உத்தரவிடட்டும். கோர்ட் சட்டம் ஏற்ற முடியாது, தீர்ப்பு தான் கொடுக்க முடியும். என்ன தண்டனை, எப்படி தண்டனை, எப்படி அணுகிறதுங்கிறது நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றணும், செய்ய முடியும். ஆனா இதை ஒட்டுமொத்தமா நீங்க அங்க நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்திற்கு கொண்டு செல்லப்படும் பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வரும். நாடாளுமன்றம் தான் இன்னைக்கு அமலாக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்தையும் பாக்குது. நாடாளுமன்ற சட்டத்தை தான் கோர்ட் இன்டர்பிரட் பண்ணுது. ஆட்சியாளர்கள் யாருங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அவங்க யாரா இருக்காங்க? அது அது எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு, மத்த கட்சி இருக்கு, எதிரான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. பொதுமக்கள் யாரையும் உங்களோட கருத்தை நான் விரிவா கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக திருமதி வானதி ஒரு சிறிய ரிபட்டல். ஐ லவ் தட். சகோதரி சல்மா அவர்கள் சொல்ற ஒரு விஷயம், ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. விசாகா கமிட்டியை அமைக்கலையா உச்சநீதிமன்றம் கேக்குறாங்க. நான் இந்த இடத்துல அந்த சிக்கல் என்ன மாதிரி இப்ப உருப்பெற்று இருக்குங்கிறத நான் சொல்றேன். விசாகா நீங்க ஒரு வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாலியல் தொல்லை தொடர்பாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அதற்கு முன்பாக எப்படியெல்லாம் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் என்பதுதான் விசாகாவினுடைய தீர்ப்பினுடைய அம்சங்கள். ஆனால் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 10 வருட காலத்திற்கு மேலாக போராட்டம் நடக்க வேண்டியிருந்தது. அந்த சட்டத்தை கொண்டு வருவதன் வாயிலாகத்தான் இன்று வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கான பாலியல் தொல்லைகளுக்கு அந்த குறிப்பிட்ட என்ன மாதிரி தொல்லைகள் இருக்கோ உங்களை போன்ற ஒரு பிஜேபி போன்ற
மத்தியில் இருக்கக்கூடிய மதவாத அரசாங்கம், அதை நான் பகிரங்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன், சிறுபான்மையினர் எந்த நம்பிக்கையில ராஜ்யசபால காங்கிரஸ் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க, நீங்க சார்ந்த திமுக இருக்கு, எந்த அளவுக்கு பலம் பொருந்தியதா இருக்குங்கிறது, அவங்களுடைய பலம் எந்த அளவுக்கு மிகப்பெரியதா இருக்குங்கிறதை நம்ம அவங்களுடைய இப்ப நமக்கு சம்பந்தம் இல்லாத பல விஷயங்கள் இன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்படுது. வந்தே மாதரம் பாடணும்ன்ற ஒரு கட்டாயத்தை உருவாக்குறாங்க, பல விஷயங்கள் அது போல கொண்டு வரப்படுது. அப்ப இதுல இவங்க என்ன செய்ய போறாங்கிற ஒரு பதட்டத்தை இன்னைக்கு உருவாக்குறாங்க. அதுதான் அச்சுறுத்தலையும் பதட்டத்தையும் இன்னைக்கு நோக்கம். இவங்க கொண்டு வர போறாங்க, யுசிசி கொண்டு வர போறாங்கன்னு நான் சொல்லல, கொண்டு வருவதற்கான சிறு முயற்சியை அவங்க மேற்கொள்ளும் பொழுது இருக்கக்கூடிய பதட்டத்தையும் அச்சுறுத்தலையும் தான் நான் இங்க கணக்கில் எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, திரு ஷாஜஹான், நீங்க எந்த பக்கம், தனி சட்டமா அல்ல அடிப்படை உரிமையா? அப்படின்னா அடிப்படை உரிமை தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. Where do you stand? இந்த பிரச்சனையை பிஜேபி வர்சஸ் முஸ்லீம், இந்துத்துவா வர்சஸ் இஸ்லாம், இப்படி அரசியல் நோக்கத்தோடு அரசியல் கண்ணோட்டத்தோடு மூன்று அரசியல்வாதிகளுக்கு நடுவே நான் ஒரு இந்தியனாக, இந்தியாவில் இருக்கின்ற இந்தியன் முஸ்லீமாக நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கே அடிபடுவது எல்லாமே பெண்கள். இந்த பெண்களுடைய பிரச்சனைகளை நோக்கும்போது உங்களுடைய தாயாக, உங்களுக்கு தாய்க்கு இது நேர்ந்திருந்தால், உங்களுடைய மகளுக்கு இது நேர்ந்திருந்தால், உங்களுடைய தங்கைக்கு இது நேர்ந்திருந்தால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து ரத்தம் படியாதா? அந்த பிரச்சனையே. ஏனென்றால் திருக்குரான், இஸ்லாத்தினுடைய திருமறையானது பெண்களை, புதைகுழியில் தோண்டப்பட இருந்த பெண்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த திருக்குரான், பெண்களை அடிமைகளாக போகப்பொருளாக இருந்த ஒரு அரேபிய நாட்டிலே பெண்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த ஒரு திருக்குரான் இத்தகைய ஒரு தவறுதலை, ஆணாதிக்கத்தை, ஆணிடம் அதிகாரத்தை கொடுத்து அந்த பெண்ணை வற்புறுத்துமா என்ற நோக்கிலே எங்கேயோ ஒரு சிறிய தவறு நடந்திருக்கிறது. இதை நான் சொல்ல விரும்புவதெல்லாம், ஒரு ஆணையை 5 குருடுகள் தேடுவது போல நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் வகுப்புவாதத்திலே. ஏனென்றால் குரான் என்பது இறைவன் அளித்த திருமுறையிலே மாற்றம் இல்லை. ஹதீஸ் என்பது நபிகள் நாயகத்தினுடைய வழிநடத்துதல். அதிலே எங்கெங்கோ சில அதிலுமே 2 விதமான வழிநடத்தல் இருக்கின்றன. வீக் ஹதீஸ் என்பார்கள், ஸ்ட்ராங் ஹதீஸ் என்பார்கள். இது அங்கங்கே சில, அதாவது நபிகள் நாயகத்தினுடைய வழிநடத்துதல். அவர் குரான் இறைவனுடைய திருமறை, அதில் மாற்றங்களோ ஒரு புள்ளியோ ஒற்றுமையோ நடக்கும். இப்போ இஸ்லாத்துடைய அடிப்படையா அந்த முத்தலாக் அப்படிங்கிறது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இல்ல, அதாவது அது தவறாக இன்டர்பிரட் பண்ண, தவறா எங்கோ ஒரு சிறிய தவறு நடந்திருக்கிறது. ஏனென்றால் ஷரியத் கூட, நான் சவுதி அரேபியாவில் 20 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். சவுதி அரேபியாவில இருந்து ஜோர்டானுக்கும் சிரியாவிற்கெல்லாம் நிறைய சென்று வந்திருக்கிறேன். ஷரியத் என்பது திருக்குரானையும் நபிகள் நாயகம் நடத்திய வழிகாட்டுதலின்படியே ஏற்பட்ட சட்டத்திட்டங்கள். அந்த சட்டத்திட்டங்கள் கூட நாட்டுக்கு நாடு மாறுபட்டு இருக்கின்றன. அந்த ஷரியத்தை, இந்தியாவினுடைய ஷரியத்தையோ சவுதி அரேபியாவுடைய ஷரியத்தையோ பார்த்தீர்கள் நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார். ஏனென்றால் அந்த கலாச்சாரம், அந்த சமுதாய கலாச்சாரம் மாறி இருக்கின்றன. இன்று ஷரியத்துக்கு எதிராக என்று போராடும் பொழுது இந்த தலாக் விஷயத்திலேயும் அங்கெங்கே சில மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கின்றன. இது தேவையான மாற்றம் இல்லையா திரு உமர் ஃபரூக்? உச்சநீதிமன்றமே பல ஆய்வுகளை செஞ்சு, பல வல்லுநர்களை கருத்துக்களை கேட்டு, எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்டு, இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இஸ்லாம்லயோ ஷரியத்திலயோ இல்லை, அதனால இது மத உரிமைகளில் தலையிடுவதாகாது அப்படின்னு பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது. என்ன தவறு இருக்க முடியல? எனக்கு இவங்க 2 பேரும் பேசுறதே கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஆதரிக்கிறார்கள், ஆனால் இந்த பிடி யார் கையிலே போகிறது என்பதிலே பெரிய முரண்பாடு உங்களுக்குள்ள இருக்கு. நாங்களும் அதைத்தான் அவங்கள விட்டுருங்க, நம்ம விஷயத்தை அதாவது சொல்றவங்களுடைய கருத்திலேயே மாறுபட்டு கருத்து இருக்குங்கிறதுக்காகத்தான் நீதிமன்றம் சொல்லிருக்கீங்க it is not a basic structure of Islam. எனில் ஏன் இந்த மத உரிமைன்னு இந்த அநீதியை நிலைநாட்டணும் கேக்குது. நிச்சயமா மத உரிமை, எங்களுக்கு அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமையை பறிக்கின்ற விதமாகத்தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த முத்தலாக் இன்ஸ்டன்ட்டா வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ இந்த தலாக் கொடுப்பது மத உரிமை அப்படின்னா
சொல்றீங்க. முத்தலாக்குங்கிறது முத்தலாக்குன்னு ஒரே டைம்ல சொல்ற முத்தலாக்கே இல்லை. அது நடந்துட்டு இருக்கா இல்லையா? அது அங்கொன்று அது சொன்னா எந்த சமூகத்துல இந்து சமூகத்துல நடக்கலையா? அந்த குற்றத்தை களையணும். அந்த குற்றத்தை களையணும். அதே மாதிரி இதையில எங்க நடக்குதோ அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. இஸ்ரத் ஜஹான்ங்கற பெண், அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த இஸ்ரத் ஜஹான்ங்கற ஒரு பெண் நீங்க ஃபோன் கால்ல டைவர்ஸ் பண்ணப்படுறாங்க. குல்ஷன் பிரவீன்ங்கற ஒரு பெண் ஸ்டாம்ப் பேப்பர்ல நீ டைவர்ஸ் தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்றாங்க. அஃப்ரீன் ரஹ்மான்ங்கற ஒரு பெண் ஸ்பீட் போஸ்ட்ல டைவர்ஸ் ஆறாங்க. வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எஸ்எம்எஸ் எல்லாம் நீங்கள் சில எண்ணிக்கைகள் தான் உங்களால சொல்ல முடியும். ஒரு எண்ணிக்கை இருக்க கூடாதுங்கறத சட்டத்துடைய பார்வையா இருக்க முடியும். மார்க்கத்தை காயப்படுத்துவதை ஒருபோதும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தனிமனித தவறு இதே பாகிஸ்தான்ல கேலி கூத்து நடக்கத்தான் செய்யுது. எல்லா சமூகங்களுடைய பிரச்சனைகளை தூக்கி பிடிச்சிட்டு எங்க முஸ்லிம்கள்ட்ட ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதை மட்டும் பிரம்மாண்டப்படுத்துகிறீர்களே ஒழிய மற்ற சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்படவில்லையா? அவங்களுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை இல்லையா? அதை தட்டி கேட்கணும். கேளுங்க. அது மாதிரி நீங்க அந்த இங்க இதை தட்டி கேட்கணும். நீங்க தான் காட்டுற கூர்மையை அங்க காட்ட மாட்டேங்கிறீங்களா? இந்த வழக்கு வந்திருக்கு. தீர்ப்பு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்காக அடுத்த கேள்வி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாஜகவிடம் 6 மாதத்துக்குள்ள நீ சட்டம் ஏற்றுங்கள் என்று கொடுத்தா நிலைமை என்ன ஆகிறது? இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது பாஜக இல்ல, உச்ச நீதிமன்றம். இது மதத்துடைய அடிப்படை கூறுகள்ல ஒன்று அப்படின்னா இதே மதம் தானே பாகிஸ்தான்ல, இதே மதம் தானே பங்களாதேஷ்ல, இதே மதம் ஸ்ரீலங்கால பின்பற்றப்படலையா, இதே மதம் துனிசியால பின்பற்றப்படலையா? அங்கெல்லாம் இந்த முத்தலாக் இன்ஸ்டன்டேனியஸ் ஆனது குற்றம் அப்படின்னா அங்க இருக்க முடியாது அப்படின்னா இந்தியால மட்டும் எப்படி இருக்க முடியும்? இன்ஸ்டன்ட் தலாக் நாங்களுமே எதிர்க்கிறோம். நீதிமன்றம் சொல்லுது. அது நீங்க எதிர்க்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த மக்கள் யார் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதை வைத்துக் கொண்டு சமூகத்தையும் மார்க்கத்தையும் கொச்சைப்படுத்துவதை நாங்கள் ஏற்க முடியாது. உச்சநீதிமன்றம் யார் பண்ணியிருந்தாலும் தவறுதான். யார் சொல்லி இருந்தாலும் தவறுதான். பண்ணக்கூடாது. அது உச்சநீதிமன்றம் செஞ்சிருக்கான்னு கேக்குறேன். ஆமா, உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்காங்க? வெறும் வாயம் என்று கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சி கையில இன்றைக்கு அவளை போட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திட்ட கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றம் யார் கையில் இருக்கு? இப்போ அதை நீங்க யோசிக்கணும். ஒரு அவல நிலையை போக்காத ஒரு ஆட்சியின் கையில இன்றைக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு திசையை நோக்கி நகர்கிறார். ஒரே ஒரு சகோதரர், உங்களிடம் நான் 60 ஆண்டு காலமாக நமது சமய அறிஞர்களும் உலேமாக்களும் அவர்கள் தங்கள் நடவடிக்கை எடுத்து இதை தடுத்திருந்தால் இன்று உச்ச நீதிமன்றம் வந்திருக்காது. மோடி அவர்களுடைய அரசுக்கும் இந்த கவனம் போயிருக்காது. 60 ஆண்டுகளாக எங்களுடைய சமய அறிஞர்களை தவறித்த காரணத்திற்காகத்தான் இன்று இந்த முஸ்லிம் அறிஞர்களும் உலேமாக்களும் தவறித்த காரணத்தினால்தான் முஸ்லிம் அறிஞர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 60 ஆண்டுகளாக சொல்லி செய்தார். அந்த முறை இருக்குமே, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சநீதிமன்றம் தவறுன்னு சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் தவறு நானும் தானங்க சொல்றேன். உச்சநீதிமன்றம் சொல்லுது அதை தவறுங்கிறீங்களே. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது? அதை யாருக்கு பாதிப்பு இருக்குதோ அவர்களுக்கு நீதி வழங்கதை விட்டுவிட்டு அந்த சமூகத்துக்குள்ளார, அந்த மார்க்கத்துக்குள்ளார, எங்களுடைய மத அடிப்படைக்குள்ளார அவங்க நுழைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமை அதிகாரம் இஸ்லாமிய நாடுகள்ல, இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள்ல இதுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. மதச்சார்பற்ற நாட்டிலே இஸ்லாமிய நாடுகள் முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி இல்லைங்க. அதை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு முன்மாதிரி குர்ஆன். அதுதான் எங்களுக்கு முன்மாதிரி. சவுதி அரேபியா கூட எங்களுக்கு முன்மாதிரி இல்ல. நாட்டுக்கு அடிப்படை இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த நாட்டுக்கு முன்மாதிரி இந்திய அரசியலமைப்பு. அந்த சட்டம் தானே எங்களுக்கு உரிமை வழங்கி இருக்கு. இந்த 4 விஷயத்துல அந்த சட்டம் தான் எல்லா பெண்களுக்கும் மதம், இனம் எந்த வேறுபாடும் இல்லாம சம உரிமையை கொடுத்திருக்கு. ஆமா, சம உரிமை கொடுத்திருக்கு. இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை இல்லைன்னு எதை வச்சு சொல்றீங்க? தீர்ப்பு சொல்லுது. தீர்ப்பு அவங்களுக்கு அவங்க சொல்றாங்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்? இந்த தீர்ப்பே இந்துத்துவ கண்ணாடி போட்டுக்கொண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு தானே ஒழிய ஒண்ணும் இல்ல. கோர்ட்டுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதுனால அனுமதிக்க முடியாது. ஸ்ட்ராங்லி அப்ஜெக்டிவ். திருமதி வானதி, உங்களுடைய உள்நோக்கம் யூனிஃபார்ம் சிவில் கோட நோக்கி இதை கொண்டு போறது, அதுவும் நீங்கள் உருவாக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் மிகவும் ஆபத்தானது. இது பொது பார்வையாருக்கு வெறும் இஸ்லாமிய அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் இல்ல, உங்களை தவிர மற்ற எல்லா கட்சியும் முன்வைக்கக்கூடிய வாதம். கரெக்ட். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அடிப்படை கோட்பாடுகளிலேயே முக்கியமான 3 விஷயங்கள்ல பொது சிவில் சட்டம் என்பதை வைத்திருக்கிறது. நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். பொது சிவில் சட்டம் என்பது ஏதோ பாஜக தன்னுடைய அரசியல் கட்சி கொள்கையாக மட்டும் வைத்திருக்கவில்லை.
பொது சிவில் சட்டம் என்பதை அரசியல் சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள் இதை அடையக்கூடிய லட்சியமாக வழிவகையாக வைத்திருக்கிறார்கள். அதனால பொது சிவில் சட்டம்ங்கிறத புதுசா இந்த நாட்டுக்குள்ள பிஜேபி தன்னோட அரசியல் கொள்கையாக கொண்டு வரவில்லை. நீங்க கொண்டு வரும்போது அது சந்தேகத்தோட பார்க்கப்படுது. நான் சொல்றேன். இரண்டாவது, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அதுல ஒரு பக்கம் சமுதாயத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டுமே நீதி வழங்காமல் ஏன் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்று கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக இதை நான் பார்க்கும்போது அதை ஏன் மார்க்கத்திற்கு எதிராக அல்லது மதத்திற்கு எதிரான தீர்ப்பாக ஏன் பார்க்க வேண்டும்? இதுல உச்சநீதிமன்றத்திற்கு உள்நோக்கம் கற்பிப்பது அல்லது உச்சநீதிமன்றம் ஏதோ ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவதுங்கிற மாதிரி ஒவ்வொரு தீர்ப்பையும் நாம விமர்சிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்பு என்ன? உச்சநீதிமன்றம் அப்ப எந்த தீர்ப்பை தான் கொடுக்க முடியும்? இதே மாதிரியான பல்வேறு தீர்ப்புகள் அது போல சகோதரி வானதி, நீங்க எப்படி வேற மாதிரி இருந்திருக்கீங்கன்னு உங்களுடைய முன்னோர்கள் மூலமா நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ஹிந்து கோட் பில் கொண்டு வரதுக்கு அம்பேத்கர் முயற்சி செய்த போது ஷியாமா பிரசாத் முகர்ஜி மற்றும் உங்களுடைய ஜனசங்க முன்னோர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இவர் எப்படி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரோ அதே போல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீங்க ஏன் அன்றைய சீர்திருத்த உங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஃபோர் ஃபாதர்ஸ் எதிர்த்தாங்க? ஹவு டிஃபரண்ட் வேர் யூ? இல்ல, நீங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய நீங்க ஹிந்து கோடிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப ப்ராக்ரெசிவான விஷயங்களை அவர் முன் வச்சாரு. இந்த பெண்களுக்கு எந்த ஒரு அம்பேத்கர் கொண்டு வந்த பில்லை ஏத்துக்கிடுச்சா இல்லையா? எவ்வளவு பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சாரு? அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை டைவர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் புகுத்துவதா? எஸ், அடிப்படையில ஒரு விஷயம் கான்ஸ்டிடியூஷன் படி மத ரீதியிலான விஷயங்கள்ல தலையிடுவதற்கோ அல்லது மத ரீதியான பின்பற்றக்கூடிய விஷயங்கள்ல சுதந்திரம் இருக்கிறதுல யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா பாலின சமத்துவத்திற்கு எதிராக அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக வருகின்ற பொழுது மதம் என்பதை அடுத்த நிலையில் வைத்து அரசியலமைப்பு சட்டத்தை முதல் நிலையில் வைப்பதுதான் எங்க முன்னோர்களுடைய அங்க பாலியல் சமநீதின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் உரிமையை சமமா கொடுத்து பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்னு ஹிந்து கோட் பில்ல கொண்டு வரும்போது ஹிந்து மகாசபாவோ அன்றைய ஜனசங்கமோ ஆர்எஸ்எஸ்ஓ என்ன நிலைப்பாடு எடுத்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது போல சொல்றேன். நீங்க ஆர்எஸ்எஸ் நீங்க இந்த மாதிரி முன்னோர்கள் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து விமர்சனம் வச்சாங்க அப்படின்னு சொன்னா எந்த பாயிண்ட்ல எந்த இடத்துல அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்கன்னு தெளிவோட சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, முன்னோர்கள் சொன்னாங்கிறதுக்காக கரெக்ட். அதனாலதான் நான் சொல்ல வரேன், don't given a color to which that nowhere it is linked with ideology அப்படி நான் சொல்ல வரேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கூட பொது சிவில் சட்டத்தை பற்றி ஒரு பொதுவான பார்வையை பத்தி நீங்க ஒரு கேள்வியை முன் வச்சீங்க. பொது சிவில் சட்டம் அப்படின்னு வரும்போது இது இங்க இருக்கக்கூடிய நாட்டில் பெரும்பான்மை மதத்தவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை சிறுபான்மை மதத்தவர்கள் மீது புகுத்துவது அல்ல. இன்னும் சொல்ல போனா பொது சிவில் சட்டத்தின் வாயிலாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்து மதத்திற்குள்ளாகவே இன்னும் சட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு குழந்தைகளுக்கான கார்டியன்ஷிப் ஆக்ட்ல ஹிந்து மதத்திற்குள்ளாகவே முதல் நிலை என்பது அவனுடைய தகப்பனாருக்கு தான் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இதிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டி இருக்கு. ஓகே, பொதுவான ரிஃபார்ம் அப்படிங்கறீங்க. இந்த மாதிரி வாரிசுரிமை பொறுத்த விஷயங்கள்ல திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு படிநிலை இல்லையா? இந்துக்களுக்குள்ள எவ்வளவு ஜாதி படிநிலைகள் இருக்குன்றத நீங்க நிறைய சொல்றீங்க, நாங்களும் கொஞ்சம் சொல்றோம். தாராளமா சொல்லுங்கம்மா. அதனால பொது சிவில் சட்டம் என்பது ஒரு மதத்தினுடைய உரிமைகளை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு இன்னொரு மதத்தினுடைய சடங்குகளையோ பழக்க வழக்கங்களையோ திணிப்பது அல்ல. பொதுவான நல்ல விஷயங்களை கொண்டு வருவது நீங்க சொல்லக்கூடிய விஷயம். நான் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறேன். இது ஒவ்வொரு நாட்டிற்கும் மதம் சார்பில்லாது பொதுவான விஷயங்களை பின்பற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக நாம் அதை பார்க்கிறோம். மிஸ்டர் சல்மா, அம்பேத்கர் வடிவமைச்ச கான்ஸ்டிடியூஷன்ல யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது இந்த நாட்டுல வரணுங்கிறது இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கூறு. அதை நோக்கி போனா என்ன, அது வந்து எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கும். நிச்சயமா நான் அம்பேத்கர் சொன்னதை நான் இங்க
ஏத்துக்கிறேன். நான் அவர் சொன்னார் வந்து முதல்ல. அதுக்கு முன்னாடி இவங்க சொன்னதுல 2 விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் விதவைகள் மறுமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்து பெண்களுக்கு. நிறைய பெண்கள் இன்னைக்கு வாரணாசியிலையோ காசியிலையோ ஒரு முறை அவங்க மனம் செய்தாங்கன்னா, விதவை ஆயிட்டாங்கன்னா, திரும்ப அவங்க திருமணம் மனம் முடிக்க முடியாத ஒரு நிலையை இன்றைக்கும் எத்தனை ஆயிரம் பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறத அவங்க முதல்ல பார்க்கணும். அவங்களுக்கு முதல்ல நியாயம் செய்யறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்களுடைய உரிமைகளை இவங்க எப்படி மீட்டு கொடுத்துருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். 2வது விஷயம் வந்து இப்போ வந்து இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதிய படிநிலைகள், அனைத்து ஜாதிகளுக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்கா, இல்லை ஜாதிய ஈக்குவாலிட்டியை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா, அதையெல்லாம் நீங்கள் ஒழிச்சாச்சா, அதில் வந்து ஆண் பெண்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கே, அதெல்லாம் நீங்கள் எப்போ நீங்கள் காமன் சிவில் கோடு கொண்டு வந்து அதெல்லாம் நீங்கள் அதை கொண்டு வர போறீங்களா, இல்லை அதை எப்பாவது சரி பண்ண போறீங்க? அதெல்லாம் அதை பற்றி நீங்கள் என்ன கனவு வச்சிருக்கீங்க? என்ன அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு சட்டம் போட்டது என்ன ஆச்சு இன்னைக்கு? அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. இதில் வந்து இந்த கேஸை வந்து நான் ரொம்ப கிளியராக நீங்கள் சொல்கிறது போலயே நான் இப்போ புரிஞ்சுக்க விரும்பலை. இது மதத்தின் அடிப்படையிலேயே குரானில் சொல்லப்பட்டது கிடையாது. இந்த ட்ரிபிள் தலாக், இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் என்பது மதத்திலும் சொல்லப்படவில்லை, குரானிலும் சொல்லப்படவில்லை. அதை நாம் எல்லாருமே இந்த தீர்ப்பை வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது 2வது விஷயம் வந்துட்டு இங்கே இது நாடாளுமன்றத்திற்கு போகும் பொழுதுதான் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசினுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? யார் கையில ஆட்சி நாடாளுமன்றம்? ஏன்னா இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய தனி மனித உரிமை, உணவு உரிமையிலேயே கை வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அப்ப வந்து இன்னைக்கு யூசிசி கொண்டு வர்றது நோக்கம் அப்படின்றத விட அதை பற்றி பேச முற்படும் பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிறது தான் இன்னைக்கு மத்தவங்களோட கருத்தையும் கேட்க விரும்புறேன். இது வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருச்சு, ஆனா இது எப்படி செயல்படுத்துது அப்படிங்கறதுல ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு தெளிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா திரு ஷாஜஹான்? நேரம் குறைவா இருக்க முடியும். இறுதியான கருத்து ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 3 மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்ல they are very clear that only they dealt with the instant triple talaq. There are various other types of talaq where a Muslim man can give the talaq. That they are not. அதுக்கு வந்து அவங்க வந்து instant because it is arbitrary. உடனடியாக ஆண் கொடுக்கிறதுனால this is against fundamental principle and equality. Article 14 and Article 25. இதற்கான எதிர்ப்பான சட்டம் என்பதால் அவர் சொல்லிவிட்டார்களே தவிர அதற்கு பிறகு அது எப்படி பயன்படுத்துவது, அப்படி யாராவது கொடுத்தால் அதற்கு என்ன தண்டனை என்பதை பற்றி விவரங்கள் அதற்கு அரசு, மைய அரசு எல்லாருடைய டைரக்டர் ஜெனரல் இவங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்று என்ன விதமாக எழுதுகிறார்கள்? அப்படி யாராவது கொடுத்தால் இன்னொரு கேள்வி, இதுவரைக்கும் கொடுத்த டைவர்ஸ் எல்லாம் என்ன போய்விடுமா? இல்ல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ரவிசங்கர் பிரசாத் லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு, யார் யார் கோர்ட்டுக்கு போயிருக்காங்களோ இந்த 5 வருஷத்திலேயோ 3 வருஷத்திலேயோ அதுக்கெல்லாம் இது வேலிட் ஆகும். யார் யார் கோர்ட்டுக்கு போகலையோ அது வேலை. இது வந்து நிறைய குழப்பமான சூழ்நிலை. அதெல்லாம் தீர வேண்டிய ஒரு விஷயம். ஒரு இறுதியான கருத்து, ஆல் இந்தியா பர்சனல் லா போர்டு இந்த இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் தவறு என்கிறது. ஆனா அது எப்படி சரியா இருக்க முடியும்? ராங் பட் வேலிட் அப்படிங்கிறது எப்படி இருக்க முடியும்? இட் கேன் ஹேப்பன். மதச்சார்பற்ற நாட்டில், அரசியலமைப்பு சட்டம் ஆளுகின்ற ஒரு நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தோட பர்வியூக்குள்ள இதெல்லாம் வந்துதான் ஆகணும். இறுதியான கருத்து அரசு. ஆமா, அதான் முஸ்லீம் பர்சனல் போர்டு தான் எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு உச்சபட்ச முஸ்லீம்களுடைய ஒரு சபையா இருக்குது. அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முத்தலாக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் சொல்றாங்க இல்லையா, இப்போ இன்ஸ்டன்ட்ங்கிறத ஒரு ஸ்டைலா சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டன்டா பண்றதை தவறுன்னு சொல்லியிருக்காங்க. தவறுனா அதுக்கு ஒரு கான்சிக்வென்ஸ் இருக்கும் இல்லையா? தவறுனா அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துடைய பர்வியூக்குள்ள வரணும் இல்லையா? ஆமா ஆமா, நீங்க தவறு மட்டும் இல்ல, பாவம் என்று சொல்லுகிறது. பாவம்னே சொல்லுது. அதாவது முஸ்லிம்களுக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை ஊதி பெரிதாக எதிர்க்கிறோம். நீங்க எது தவறுன்னு சொல்றீங்களோ அதைத்தான் உச்ச நீதிமன்றம் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லுது. There ends the matter. கரெக்ட். அதை யார் கையில கொடுக்கறாங்க? பாராளுமன்றத்தின் கையில கொடுத்தா இன்னைக்கு நிலைமை என்ன ஆகிறதுங்கறத சிந்திச்சு பார்க்கணும். நாங்க முஸ்லிம் பர்சனல் லா போர்டு எங்களுக்கு தெளிவா ஒவ்வொரு நாங்க சரியான ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு சமுதாயம். ஒரு பகுதிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்தியா முழுவதும் அந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கு. நாங்க ஒரு ஒன்றுபட்ட சிந்தனையில சிந்திக்கக்கூடிய சமுதாயம். அங்குமிங்கும் நடக்கிற தவறுகளை களைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். அதற்காக ஒரு இந்துத்துவ சிந்தனை உள்ள ஒருவர்கள் கையில இதை கொடுத்து அது வந்து ஊதி பெரிதாக்கி பொது சிவில் சட்டத்துக்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதை ஒருபோதும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்படி யூசேஜை கொண்டு வர்றதுங்கிறது
ஓகே, நேரம் இல்லாம நம்ம யூசிஜி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது தனி விவாதம். அதை நோக்கி இது போயிருக்கா அப்படிங்கிறது கேள்வியா? அவ்வளவு எளிமையா போகக்கூடிய விஷயமா? அது வந்து அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய விவாதம். இதுவுமே கூட ஒரு நீண்ட விவாத பொருளாக இருந்தது. இது சட்டப்படி சரியல்ல அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அடுத்து என்ன, இதுல திரு ஷாஜான் சொன்னது போல இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய சில குழப்பங்களும் கூட இருக்கிறது. என்ன செய்ய போகிறோங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த விவாதத்தில் இணைந்த விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.